யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகமூர்த்தி ஆலய திருவிழாவின் போது பயன்படுத்தப்பட்ட அதிக சக்தி வாய்ந்த லேசர் ஒளிக்கீட்டுகள் மற்றும் வானவேடிக்கை காரணமாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண் பாதிப்புக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகமூர்த்தி ஆலயத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற திருவிழாவின் போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. திருவிழா நிகழ்வின் போது அதிக சக்தி வாய்ந்த லேசர் ஒளிக்கற்கைகள், உயர் அழுத்த மின்விளக்கு அலங்காரங்கள் மற்றும் கடுமையான பான வேடிக்கைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் தாக்கத்தால் திருவிழாவில் கலந்து கொண்ட சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என பலரும் கடுமையான கண்ணெரிச்சல் மற்றும் கண் பார்வை மங்குதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது வரை ஆண்கள் 58 பேர், பெண்கள் 44 பேர், சிறுவர் 55 பேர் என மொத்தம் 157 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவர்களில் தற்போது கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் 2 மாணவர்கள் அடங்குவதோடு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு விசேட மருத்துவ கண்காணிப்பில் இருக்குமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இதற்கென தனியான விசேட விடுதியொன்று ஒதுக்கப்பட்டு மேலதிக வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் பங்களிப்புடன் தீவிர கண்காணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இன்று யாழ் போதனா வைத்தியசாலை கண் விடுதி பகுதிக்கு தற்போது வரை 157 கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களில் 58 ஆண்கள், 44 பெண்கள், 55 குழந்தைகள் உட்பட இந்த 157 பேரும் குறித்த விடுதியிலும் புதிதாக இன்னும் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்களுக்கு கண்ணில் கடுமையான எரிவு மற்றும் கண்ணை திறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருப்பதனால் அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கின்றார்கள். மேலும் பலர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு போதிய வசதிகள் வைத்தியசாலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை வந்தவர்களுக்கான சிகிச்சை ஆரம்ப கட்டம் செய்யப்பட்டு விடுதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், மேலதிகமான ஊழியர்களும் அந்த பகுதியில் இப்போது கடமையிலே இருக்கின்றார்கள். எமது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும், அதாவது இந்த கண் வருத்தத்துக்காக அனுமதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான கண் மருந்துகள் போதிய அளவில் இருக்கின்றன. இது தவிர அங்கே வந்திருப்பவர்களுக்கு படுக்கை வசதிகளும் உணவும் மற்றும் ஏனைய வசதிகளும் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றது. கண் வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைப்படி இவ்வாறான பாதிப்புள்ளவர்கள் மேலும் அவர்கள் வீடுகளில் இருந்தால் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கண் மருத்துவ நிபுணரின் அவசர எச்சரிக்கையாக பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் வைத்தியர் எம் மலரவன் விடுத்துள்ள முக்கிய வழிகாட்டல்களாக கண்களில் எரிச்சல், நீர்வடிதல், சிவத்தல், வலி அல்லது பார்வை மங்குதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலை அல்லது யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் சிகிச்சை பிரிவுகளை நாடுங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். கண்களை கைகளால் தேய்க்கவோ அல்லது சுயமாக மருந்து துணிகளை இடவோ வேண்டாம் எனவும் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறுவதன் மூலம் நீண்ட கால பார்வை இழப்பை தவிர்க்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் மற்றும் நவாலி அந்தரான் பகுதியில் பான வேடிக்கையால் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கடும் கவலை வெளியிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் வகையில் அதிக சக்தி வாய்ந்த லேசர் ஒளிக்கைகள், கடுமையான பான வேடிக்கைகள் மற்றும் தேவையற்ற ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவதை ஆலய நிர்வாகங்கள் உடனடியாக தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைகளை நாடுமாறு பிரதேச சபை ஊடக ஒளிபெருக்கி மூலம் அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை குறித்த ஆலய நிகழ்விற்கு முறையற்ற விதத்தில் மின் இணைப்புகளை வழங்கியதாக கூறப்படும் சிலரை இளவாலை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் .com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.